ஞாபக குறியாகும் வெளிச்சம். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. உபாகமம் 6:8. மனிதன் வாழும் சூழலில் அநேக காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எனவே அவன் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்ள அந்த காரியத்தை ஏதேனும் குறிப்பேடுகளிலோ அல்லது கல்வெட்டுகளிலோ பொறித்து வைக்கின்றான். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தாமதமானது. மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்போது உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள் என்று உரைக்கின்றார். காரணம், ஒருவர் ஒரு காரியத்தை ஞாபகக்குறியாக மாற்ற வேண்டுமென்றால் ஒன்றில் அந்த காரியத்தை பார்க்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். கேட்பது என்பது ஒருவரின் கீழ்ப்படிதலின் தன்மையை கூட்டுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அனுபவித்து துயரங்களை நினைவு கூறச் செய்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த கடவுளை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றார் மோசே. இயேசு கிறிஸ்துவும் மோசேயின் கருத்தினை ஞாபகப்படுத்துகின்றார். இன்று பெற்றோர் அநேக நேரங்களில் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ கட்டளைகளை போதிப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால் பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்லுகின்றார்கள். கடவுளின் கட்டளையை தங்கள் இருதயத்தில் வைத்திருந்தால் அது அவர்களை காத்துக்கொள்ளும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. நீதிமொழிகள் 3:1 இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். அத்தோடு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3. இக்கால சூழ்நிலைகளில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொரோனாவின் தாக்குதலால் கல்வி நிறுவனங்களில் இணைய வழி கல்விக்கு தங்களை ஆயத்தப்படுத்தியது. இச்சூழலில் பிள்ளைகளுக்கு பாடம் ஞாபகத்தில் நிற்பதற்கு அவர்கள் பல பொருட்களை கொண்டு பாடம் கற்பித்தனர். அதை நாம் இன்றும் மறக்க முடியாது ஞாபக குறி. அதைப்போல் கடவுள் மனிதனோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை விலை போகாதபடி அவற்றை இருதயத்தில் ஞாபக குறியாக வைத்தார். எனவே நாம் கடவுளின் வார்த்தையை நம் இருதயத்தில் பதித்து நம்மை சார்ந்தவர்களோடு அவற்றை குறித்து பேசி அறியாமையை நீக்கி பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய வெளிச்சமாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அவற்றை நமது ஞாபக குறியாக நமது வாழ்வில் வைப்போம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமது பிரமாணங்களை கை கொண்டு வாழ துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.